ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாம ஞாயிற்றுக்கிழமையே நிஃப்டிக்கு நேத்திக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தது இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 24,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்க, நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,939. நாம சொல்லியிருந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்து ஒரு கேப் டவுன் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் தான் இருக்கான் ஓப்பனிங் அப்படின்றது. ஸோ ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணிட்டான். நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்றது நாம கொடுத்துருந்த S1 அந்த லெவல்ல தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆகணும்? இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நாம சொல்றது எல்லாமே இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல, நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்ற பட்சத்துலையும் நேத்து மார்க்கெட் அப்படின்றது கேப் டவுன் ஆயிடுச்சு, நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிடுச்சு. நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி ஒவ்வொரு புட்டோட ஸ்ட்ரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுங்க, இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்மளுக்கு 950 950 பிரீமியத்தை பொறுத்தவரையும் 25,000 பக்கத்துல ஓப்பன் ஆயிருந்தது. அங்க இருந்து அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு 10 ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே, புட்டோட 10 ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அந்தந்த ஸ்ட்ரைக்குங்களோட லோ அப்படின்றது அவங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கும் மேல இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு லோ அப்படின்றது 120ன்னு இருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கும் மேல இருக்கு லோ அப்படின்றது. இப்படி இருக்க பட்சத்துல என்ன ஆகும்? நாம இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு கால் புட்டோட ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம், சென்டர் பாயிண்ட்ல இருந்து புட்டோட பிரைஸை மைனஸ் பண்றோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், புட்டோட ஸ்ட்ரைக். அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸை மைனஸ் பண்றோம். அதுதான் நமக்கு S1 கிடைக்கும். அந்த ஸ்ட்ரைக்குங்க எல்லாமே உங்களுக்கு அவங்களோட லோ அப்படின்றதே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டால் எப்படி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியும்? இதுக்கு மேலே மார்க்கெட்டால் நிற்க முடியாது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். இதெல்லாம் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,110, 25,040, 24,905, 24,839. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,950 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை நாம நேற்று ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த கேப் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்ததுனால நமக்கு இப்போ அந்த ஸ்ட்ரைக் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் 950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் ஒரு டவுன் சைடில் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 950க்கு கீழே நின்னாலுமே 950ல சப்போர்ட், ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் அப்படின்றது 800ல இருக்கும். 800க்கு கீழே போச்சு அப்படின்னா 700 வரையுமே அடுத்தடுத்து ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்குமே ஒரு சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். இதுக்கடுத்து மார்க்கெட் தொடர்ந்து ட்ரெண்டா மேல போகணும் அப்படின்றா 25,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல
மார்க்கெட்ல அடுத்த ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நல்லா எதிர்பார்க்கலாம். இப்படி 2550 இந்த ஏரியால சப்போர்ட் கிடைச்சது, இந்த ஸ்ட்ரைக்ல சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னாவே இப்போதைக்கு நமக்கு ஒரு 4-5 நாளாவே ஒரு 4-5 நாள் சொல்ல முடியாது, ஒரு 10 நாள்னே கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 2500 இந்த ஏரியால தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் மந்தோட ஹை எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த ஏரியா பிரேக் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கும். இந்த 25,050 அந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல, ஸ்பாட் அதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல நல்ல மூமெண்ட் அப்சைட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா அங்க மாறிடும். இந்த லெவல்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். இது வந்து பை பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ உண்டான லெவல்ஸ் கிடையாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணணும். இது கூடவே நாம நேற்றுக்கு திங்கக்கிழமைக்கு கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். 25,000 புட்டு, 25,200 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த லெவல்ல பிரீமியம் நம்ம சொல்ற இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மார்க்கெட்ல அடுத்த ஒரு ட்ரெண்டியான மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஏடிஎம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா ஒவ்வொரு நாளும் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு நார்மலான டிகே அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ டிகே அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கிற இடத்துல செல்லர் அவன் ப்ராஃபிட்ல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பா அங்க இருக்கும். ஸோ அவன் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு லாஸ் வரக்கூடிய இடம் என்னவா தெரியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா. இப்போ மார்க்கெட் இப்போ இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றது நமக்கு 71ல கிடைச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஏரியாலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா. அவனுக்கு இப்போ ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கான், இப்போ 25,000 காலை செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த கால் ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா. இந்த விஷயத்தை தான் பார்ப்பான். மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு, இருக்கிற இடத்துல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆனா இந்த ஸ்ட்ரைக்கு என்னவாகும், இந்த விஷயத்த மட்டுமே தான் செல்லர் ஃபாலோ பண்ணுவான். ஸோ அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சது அப்படின்னா செல்லர் எப்போ என்ன பண்ணுவான் அப்படின்றத உங்களால கரெக்டா எடுத்துக்க முடியும். எந்த இடத்துல ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். இதை நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம், திரும்பியும் சொல்றோம். ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். இது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அது கூடவே நாம பை செல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சு அந்த இடத்துல மட்டும் ரிஸ்க் எடுத்து ரிவார்டை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.